சுவிட்சர்லாந்தில் நன்மதிப்பை வென்ற மை நெக்ஸ்ட் லெவல் ஆர்கான் நிறுவனம் தமிழர்களுக்கு வழங்கும் சிறப்பு சலுகை. கொழும்பு 4 பம்பலப்பிட்டிய பகுதியில் உங்கள் கனவு லக்ஸரி அபார்ட்மெண்ட் இப்போதை வாங்குங்கள். அல்ட்ரா மாடர்ன் 2 and 3 பெட்ரூம் ரெசிடென்சஸ் 40 மில்லியன் இலங்கை ரூபாய் முதல், அதுவும் 0% இன்ட்ரெஸ்ட் வசதியுடன். ஸ்விம்மிங் பூல், மாடர்ன் ஜிம், EV சார்ஜிங், பிரைவேட் மீட்டிங் ஏரியாஸ். பம்பலப்பிட்டி பிள்ளையார் கோவிலுக்கு அருகாமையில் லிமிடெட் யூனிட்ஸ் மாத்திரமே. இப்போதை முன்பதிவு செய்யுங்கள். 41787242 இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் பிரியப்பா வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிஸிலிருந்து வந்த முதியவர் கொலை வழக்கில் அதிரடி திருப்பம். தலைமறைவாக இருந்த 2 கைது. குரோஹ்தாலில் பயங்கர விபத்து. 2 கார்கள் நேருக்கு நேர் மோதல், 5 பேர் காயம். சென்காலனில் அதிரடி சோதனை. 19 போக்குவரத்து விதிமீறல்கள், 4 பேரின் உரிமங்கள் பறிமுதல். ஜூக்கில் மிரட்டல், பரபரப்பு. உறைவிட பள்ளி அவசரமாக காலி செய்யப்பட்டது. சுவிட்சர்லாந்தில் பரபரப்பு. கணக்காளர் மீது ஆயுத கடத்தல் மற்றும் பண மோசடி குற்றச்சாட்டுகள். வீட்டத்தூர் கத்திக்குத்து வழக்கு. சந்தேக நபரின் கைபேசி தரவுகள் இன்னும் ஆய்வு செய்யப்படவில்லை. ஆல்டனில் ஸ்கூட்டர் பேட்டரி தீ விபத்து. 9 பேர் மருத்துவமனையில் அனுமதி. தொடர்பான விரிவான செய்திகள். எவ்வளவு காலம்தான் பழைய வீட்லயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். சுவிஸிலிருந்து யாழ் சண்டிலிப்பாய் பகுதிக்கு வருகை தந்த முதியவர் ஒருவர் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் அவரது வீட்டில் வைத்து படுகொலை செய்யப்பட்டதோடு நகை மற்றும் பணம் என்பன களவாடப்பட்டன. குறித்த கொலையை மேற்கொண்ட சந்தேக நபர்கள் தலைமறைவாக இருந்த நிலையில் நேற்று அதிகாலை யாழ் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட இருவரிடமிருந்து பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகின. கொள்ளை நோக்கத்தோடு வீட்டுக்குள் நுழைந்ததாகவும் தங்களை முதியவர் அடையாளம் கண்டதால் அவரை கொலை செய்ய நேர்ந்ததாகவும் அவர்கள் ஆரம்பகட்ட விசாரணைகளில் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர். யாழ் சண்டிலிப்பாய் பகுதியைச் சேர்ந்த வள்ளிபுரம் சந்திரசேகரம் என்பவர் கடந்த ஏப்ரல் மாதம் சுவிட்சர்லாந்திலிருந்து தனது சொந்த வீட்டுக்கு விடுமுறைக்காக வந்திருந்தார். 2 மாதங்கள் தங்கி மீண்டும் சுவிஸுக்கு திரும்ப தயாராகியிருந்த நிலையில் அவரோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை என அவரது குடும்பத்தினர் மாலிப்பாய் போலீசாருக்கு தகவல் வழங்கினர். அதன்படி கடந்த மே 16ஆம் தேதி போலீசார் அவரது வீட்டுக்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்தனர். அப்போது வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்கள் அனைத்தும் உடைத்து சேதப்படுத்தப்பட்டிருந்தவை கண்டறியப்பட்டது. வீட்டின் கதவுகள் பூட்டப்பட்டிருந்ததால் வெளியே இருந்து சுற்றுப்புறங்களில் தேடுதல் நடத்தப்பட்ட நிலையில் வீட்டின் உள்ளிருந்து துர்நாற்றம் வீசியதை தொடர்ந்து போலீசார் கதவை உடைத்து உள்ளே நுழைந்தனர். அங்கு ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்த நிலையில் வள்ளிபுரம் சந்திரசேகரம் கிடந்ததாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்துக்கு சென்ற நீதவான் விசாரணைகளை மேற்கொண்டதோடு சடலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்கென அனுப்பி வைக்கப்பட்டது. பிரேத பரிசோதனையில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு 8க்கும் மேற்பட்ட காயங்கள் ஏற்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. கடுமையான இரத்தப்போக்கே உயிரிழப்புக்கான காரணம் என மருத்துவ அறிக்கையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து மாடிப்பாய் போலீசார் தீவிரமான விசாரணைகளை முன்னெடுத்தனர். சம்பவ இடத்தில் நேரடி தடயங்கள் பெரிதும் கிடைக்காத நிலையில் சேதப்படுத்தப்பட்டிருந்த CCTV கேமராக்களில் பதிவு செய்யப்பட்டிருந்த பழைய காட்சிகளை ஆய்வு செய்தனர். அந்த காட்சிகளில் 2 பேர் வீட்டுக்குள் நுழையும் காட்சி பதிவாகி இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதையடுத்து கொலை செய்யப்பட்ட முதியவரின் பின்னணி மற்றும் தொடர்புகள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. அவர் ஒவ்வொரு விடுமுறையிலும் சுவிஸிலிருந்து வந்து கிராமத்தில் தங்கி வாழ்வதோடு அப்பகுதி மக்களுக்கு அயலவர்களுக்கு உதவிகள் செய்து வந்திருந்தார் என்பதும் தெரிய வந்தது. விசாரணைகள் தீவிரமடைந்த நிலையில் சம்பவம் நடந்த வீட்டிலிருந்து 3 வீடுகள் தள்ளி வசித்து வந்த ஒருவர் திடீரென தலைமறைவாகி இருப்பது போலீசாரின் கவனத்துக்கு வந்தது. அவரை தேடிய போலீசார் யாழ் பகுதியில் வைத்து கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அளவட்டி பகுதியைச் சேர்ந்த மற்றொரு நபரும் கைதானார். கைது செய்யப்பட்ட இருவரும் பணம் மற்றும் தங்க நகைகளை கொள்ளையடிக்கும் நோக்கத்திலேயே வீட்டுக்குள் சென்றதாகவும் முதியவர் தங்களை கண்டறிந்ததால் தாக்குதல் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் ஒப்புக்கொண்டுள்ளனர். கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் மற்றும் பணங்களில் சிலவற்றை ஏற்கனவே செலவழித்து விட்டதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அவர்களின் தகவல்களின் அடிப்படையில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளில் ஒரு பகுதி தற்போது மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் உறுதிப்படுத்தினர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இருவரும் அல்லாஹ் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். மேலதிக விசாரணைகளுக்காக இருவரையும் 2 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இந்த தடுப்பு காவல் உத்தரவு ஏன் பெறப்பட்டது என்பது தொடர்பிலும் முக்கிய தகவல்கள் வெளியாகின. சம்பவத்தோடு தொடர்புடைய மேலும் சிலர் தலைமறைவாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் அவர்களை கைது செய்வதற்காகவே தொடர்ச்சியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் கைது செய்யப்பட்டுள்ள இருவருக்கும் வேறு கொள்ளை மற்றும் குற்ற சம்பவங்களோடு தொடர்பு உள்ளதா என்பது குறித்து விசாரிக்கப்படுகிறது. 2 நாள் விசாரணைகள் நிறைவடைந்த பின்னரே மேலதிக உத்தியோகபூர்வ தகவல்கள் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்படும் என போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் மாத்திரமன்றி வெளிநாடுகளில் இருந்து தாயகத்துக்கு வருகை தரும் இலங்கையர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.
பெர்ன் மாகாணத்தின் கிராக்தால் பகுதியில் சனிக்கிழமை மாலை இடம்பெற்ற கடுமையான சாலை விபத்தில் 5 பேர் காயமடைந்துள்ளனர். பேரிஸ்வில் மற்றும் ஹூப் நகரங்களுக்கு இடையிலான வனென்டால் வேக் சாலையில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த மோதலின் தாக்கத்தால் ஒரு கார் சாலையிலிருந்து கவிழ்ந்துள்ளது. விபத்தில் காயமடைந்த 5 பேரில் 3 ரேகா ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதோடு மற்ற 2 ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பப்பட்டனர். மீட்பு மற்றும் சாலை சீரமைப்பு பணிகளுக்கென அந்த சாலையானது சுமார் 2 மணி நேரம் மூடப்பட்டது. விபத்துக்கான காரணம் குறித்து பெர்ன் மாகாண காவல்துறை தொடர்ந்து விசாரணைகளை நடத்தி வருகிறது. கோடைகால பயணங்கள் அதிகரித்து வரும் நிலையில் வனப்பகுதி மற்றும் குறுகிய சாலைகளில் வாகனம் செலுத்தும் போது கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். சுவிட்சர்லாந்தின் சென்ட் காலன் மாகாணத்தில் சனிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரை இடம்பெற்ற தீவிர போக்குவரத்து சோதனையில் 19 பேர் பல்வேறு சாலை விதி மீறல்களில் சிக்கியுள்ளனர். செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமமின்றி வாகனம் ஓட்டுதல், மதுபோதையில் வாகனம் இயக்குதல் மற்றும் அதிக வேகத்தில் பயணித்தல் உள்ளிட்ட குற்றங்கள் பதிவாகியுள்ளன. இதில் 4 பேரின் ஓட்டுநர் உரிமங்கள் உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்தது. வேக கண்காணிப்பு நடவடிக்கையில் 80 கிலோமீட்டர் வேக வரம்புள்ள சாலையில் 32 வயதுடைய ஓட்டுநர் ஒருவர் மணிக்கு 131 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்ததும் கண்டறியப்பட்டது. இதையடுத்து அவரது உரிமமும் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் ராய்னாக் பகுதியில் இடம்பெற்ற மற்றொரு சோதனையில் 50 வயதுடைய வேன் ஓட்டுநர் ஒருவர் மதுபோதையில் வாகனம் ஓட்டியதற்கென உறுதி செய்யப்பட்டதால் அவரது ஓட்டுநர் உரிமமும் ரத்து செய்யப்பட்டது. குற்றச்சாட்டுக்கு உள்ளான அனைவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக சென்ட் காலன் காவல்துறை தெரிவித்தது. சாலை பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இத்தகைய கண்காணிப்புகள் தொடரும் என்றும் அதிகாரிகள் வலியுறுத்தினர். சுவிட்சர்லாந்தின் ஜுக் மாகாணத்தில் உள்ள சூகர்பூர்க் பகுதியில் அமைந்துள்ள ஒரு உறைவிட பள்ளி எழுத்துப்பூர்வ மிரட்டலை தொடர்ந்து சனிக்கிழமை பிற்பகல் அவசரமாக காலி செய்யப்பட்டது. சம்பவத்தின் போது பள்ளியில் இருந்த சுமார் 30 மாணவர்களும் அவர்களோடு இருந்த பாதுகாவலர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக சுக் காவல்துறை தெரிவித்தது. மிரட்டல் தகவல் கிடைத்ததை தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் சிறப்பு பாதுகாப்பு பிரிவினர் பள்ளி வளாகத்தை முழுமையாக சோதனையிட்டனர். எனினும் வெடிபொருள் அல்லது சந்தேகத்துக்கிடமான எந்த ஆபத்தான பொருளும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இரவு 8 மணியளவில் கட்டிடங்கள் அனைத்தும் பாதுகாப்பானவை என உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மாணவர்கள் மற்றும் பணியாளர்கள் மீண்டும் பள்ளிக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தின் மூலம் பொதுமக்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை என காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளதோடு மிரட்டலை விடுத்த நபர் யார் என்பது குறித்து தொடர்ந்தும் விசாரணை இடம்பெற்று வருவதாகவும் கூறியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் வாலே மாகாணத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள மொரேட்டி தம்பதியினரோடு தொடர்புடைய நிதி நடவடிக்கைகள் குறித்து புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. மொரேட்டி தம்பதியினருக்கு நீண்ட காலமாக ஆதரவளித்ததாக கூறப்படும் கணக்காளர் டேனியல் டவுனிட் மோனை மீது தற்போது சட்டவிரோத ஆயுத கடத்தல், பண மோசடி மற்றும் சர்வதேச அளவிலான சந்தேகத்துக்கிடமான நிதி பரிவர்த்தனைகள் தொடர்பான கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. விசாரணை அதிகாரிகளின் சந்தேகப்படி அவரோடு தொடர்புடைய சில நிறுவனங்கள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு தேவையான அனுமதி ராணுவ உபகரணங்கள் மற்றும் பாதுகாப்பு சேவைகளை வழங்கி இருக்கலாம் என கூறப்படுகிறது. மேலும் பல நிறுவனங்களுக்கு இடையே இடம்பெற்ற நிதி பரிமாற்றங்களும் தற்போது தீவிரமாக ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. எனினும் டேனியல் டானெட் மோனே அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்துள்ளதோடு தனது நடவடிக்கைகள் அனைத்தும் சட்டபூர்வமானவை என தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதோடு நீதிமன்றில் நிரூபிக்கப்படும் வரை சம்பந்தப்பட்ட அனைவரும் சட்டப்படி குற்றமற்றவர்களாகவே கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சுவிஸ்ல பேங்க் லோன் எடுக்கிறது கஷ்டமான விஷயம் என்ன நினைக்கிறீங்களா? என்னோட சம்பளத்துக்கு லோன் கிடைக்குமா, அதிக தொகை அப்ரூவல் ஆகுமா, இப்படி குழப்பமா இருக்கா? அப்படின்னா இனிமே கவலையே கிடையாது. உங்க நிதி தேவைகளுக்கான சரியான ஆலோசனைகளை வழங்குறதோட சுவிஸ் வங்கிகளோட நேரடி தொடர்பை ஏற்படுத்தி உங்களுக்கு ஏற்ற சிறந்த லோன் திட்டங்களை பெற்றுத்தர நாங்கள் உதவுகிறோம். குறைந்த வட்டி வீதம், வேகமான செயல்முறை, மறைமுக கட்டணங்கள் கிடையாது. மேலதிக தகவல்களுக்கு creditgate.ca. விண்டத்தூரில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதல் தொடர்பான விசாரணையில் முக்கிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட நபர் தனது கைபேசி மற்றும் மடிக்கணினியை அதிகாரிகள் பரிசோதிப்பதை எதிர்த்துள்ளதால் அவற்றில் உள்ள தரவுகளை இதுவரை ஆய்வு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கூட்டாட்சி வழக்கறிஞர் அலுவலகத்தின் தகவலின்படி கைப்பற்றப்பட்ட சாதனங்களில் உள்ள சட்ட முத்திரைகளை அகற்ற நீதிமன்றில் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளதோடு தற்போது அதன் தீர்ப்புக்கென காத்திருக்கப்படுகிறது. இந்த காரணத்தால் தாக்குதலுக்கு முன்பு சந்தேக நபர் யாரோடு தொடர்பில் இருந்தார் அல்லது வேறு நபர்கள் இதில் தொடர்புடையவர்களா என்பதை முழுமையாக ஆராய்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். டிஜிட்டல் சாதனங்களில் உள்ள தகவல்கள் குற்றவியல் விசாரணைகளில் முக்கிய ஆதாரங்களாக இருந்தாலும் தனி உரிமையை பாதுகாக்கும் சட்ட நடைமுறைகள் சில நேரங்களில் விசாரணைகளை தாமதப்படுத்துவதாகவும் கூட்டாட்சி வழக்கறிஞர் அலுவலகம் சுட்டிக்காட்டுகிறது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறும் நிலையில் நீதிமன்றின் முடிவுக்கு பிறகே கைபேசி மற்றும் மடிக்கணினி தரவுகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுமா என்பது தெளிவாகும்.
சுவிட்சர்லாந்தின் ஆல்டன் நகரில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தால் 9 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சொலத்தோன் காவல்துறையின் தகவலின்படி ரோசின்காஸ் பகுதியில் உள்ள கட்டிடத்தின் அடித்தளத்தில் தீ ஏற்பட்டதை அடுத்து அடர்த்தியான புகை முழு கட்டிடத்துக்கும் பரவியது. இதனால் அனைத்து குடியிருப்பாளர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். புகையை சுவாசித்ததால் பாதிக்கப்பட்ட 9 பேருக்கு முதல் உதவி வழங்கப்பட்டதோடு மேலதிக பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் உயிருக்கு ஆபத்தான காயங்கள் ஏற்படவில்லை. ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி சார்ஜிங் செய்யப்பட்டுக் கொண்டிருந்த ஸ்கூட்டரின் லித்தியம் அயன் பேட்டரியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு இந்த தீ விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. தீயணைப்பு படையினர் தீயை விரைவாக கட்டுக்குள் கொண்டு வந்தாலும் புகை மற்றும் தீ சேதம் காரணமாக கட்டிடமானது தற்போது குடியிருக்க தகுதியற்ற நிலையில் உள்ளது. சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தின் பாதுகாப்பு நிறுவனமான ரூவாக் அகிரா ஹேக்கர் குழுவுக்கு மீட்புத் தொகை செலுத்தியதாக வெளியான தகவல் அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இணைய தாக்குதல்களுக்கு பிறகு மீட்புத் தொகை வழங்க வேண்டாம் என்று அதிகாரிகள் எச்சரித்திருந்த போதிலும் பணம் செலுத்தப்பட்டதாக கூறப்படுவது கடும் விமர்சனங்களை கிளப்பியுள்ளது. தேசிய மன்ற உறுப்பினர்கள் பிரான்ஸ் குரூட்டர் மற்றும் ஹெர்கார்ட் ஆண்ட்ரே இந்த விவகாரத்தில் சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் முழுமையான வெளிப்படைத்தன்மை அவசியம் என்றும் வலியுறுத்துகின்றனர். அகிரா ஹேக்கர் குழு தரவுகளை திருடி பின்னர் மீட்புத் தொகை கோரும் இணைய குற்ற செயல்களுக்கு அறியப்படுகிறது. கடந்த ஆண்டில் மாத்திரம் சுவிட்சர்லாந்தில் சுமார் 200 நிறுவனங்கள் இந்த குழுவின் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தற்போது பெர்னில் அரசியல் விவாதமாக மாறியுள்ள நிலையில் ரூவாக் நிறுவனத்தின் இணைய பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து மேலதிக விசாரணைகள் இடம்பெறலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசினோ மாகாணத்தின் கனோபியோ பகுதியில் கடந்த சனிக்கிழமை அதிகாலை இடம்பெற்ற கார் விபத்தில் உயிரிழந்த ஓட்டுநரின் அடையாளம் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையின் தகவலின்படி உயிரிழந்தவர் லுகானோ பகுதியில் வசித்து வந்த 31 வயதுடைய இத்தாலிய நாட்டவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். விபத்து நடந்த உடனேயே மீட்பு படையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்த போதிலும் அவரின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை. இந்த விபத்துக்கான துல்லியமான காரணம் வேகம் அல்லது பிற காரணிகள் தொடர்புடையதா என்பதை கண்டறிய டிசினோ காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். மேலதிக தகவல்கள் விசாரணை முன்னேற்றத்தின் அடிப்படையில் பின்னர் வெளியிடப்படும் எனவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். சுவிட்சர்லாந்தில் புதிய அணுமின் நிலையங்களுக்கான தடையை நீக்குவது குறித்து விவாதங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் புதிய ஆய்வு ஒன்று நீர்மின் சக்தி துறைக்கு பெரிய பொருளாதார பாதிப்பு ஏற்படலாம் என எச்சரிக்கிறது. வாலை மாகாண ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொண்ட ஆய்வின் பிரகாரம் புதிய அணுமின் நிலையங்கள் அதிக அளவில் மின்சாரத்தை வழங்குவதால் சந்தை விலைகள் குறையக்கூடும். இதன் விளைவாக நீர்மின் நிலையங்களின் வருவாய் 29 முதல் 42% வரை குறைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் நீரேற்று சேமிப்பு மின் நிலையங்களின் வருவாயும் 15 முதல் 19% வரை பாதிக்கப்படலாம் என ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது. புதிய அணுமின் திட்டங்கள் அரசின் நிதி ஆதரவுகளை அதிகம் நம்ப வேண்டிய நிலை உருவாகலாம் என்றும் இது நீர்மின் துறையில் எதிர்கால முதலீடுகளை பாதிக்கக்கூடும் என்றும் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். சுவிட்சர்லாந்தின் எரிசக்தி எதிர்காலம் குறித்து விவாதம் தீவிரமடைந்து வரும் நிலையில் அணுமின் மற்றும் நீர்மின் சக்திகளுக்கு இடையிலான சமநிலையை எவ்வாறு பேணுவது என்பது முக்கிய கேள்வியாக உருவெடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய பிரதான இணையதளமான சுவிஸ் தமிழ் media.com-ஐ நாடுங்கள். வணக்கம்.